எல்லா டாக்டர்ஸ் சொல்கிறது காலையில் வாக்கிங் போங்க, நடைப்பயிற்சி பண்ணுங்க, அது ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்கல்ல. நடைப்பயிற்சி பண்ணுறது எவ்வளோ நல்லதோ அதை விட முக்கியம் முறையான நடைப்பயிற்சி இருக்கணும். சில பேர் நடக்கும்போது ரொம்ப ஸ்பீடாக நடப்பாங்க. அப்படி ரொம்ப ஸ்பீடாக நடந்தீங்கன்னாக்கா சீக்கிரம் டயர்ட் ஆகிடுவீங்க. உங்களால் குறிப்பிட்ட ஒரு இலக்கை அடைய முடியாமல் போயிடும். நிறைய சொட்டிங்காகவும் சோர்வு அடைஞ்சிருவீங்க. ஸோ அதனால் ரொம்ப ஸ்பீடாக நடக்காமல் நார்மலாக, அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 100 ஸ்டெப், 100 அடி அந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சு நடங்க. அப்புறம் காலணிகள், அது ஷூவாக இருக்கட்டும், செப்பலாக இருக்கட்டும், சரியான அளவில் போடுங்க. இல்லைனாக்கா கால் வலி உண்டாகும். உங்களுடைய காலணிகள் சரியில்லைனாக்கா அந்த குதிங்கால் வலி, கண்டைக்கால் வலி இதெல்லாம் வரக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்புறம் ட்ரெஸ்ஸு ரொம்ப லூஸாக போடுங்க. ரொம்ப டைட்டாக ஜீன்ஸ் இந்த மாதிரி போட்டு நடக்காமல் கொஞ்சம் தளர்வான ஆடைகள் போட்டு நடந்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். சிலப்போ தண்ணியை குடிச்சு நடப்பாங்க. அப்படி நடக்காதீங்க. நடந்துட்டு இருக்கும்போது தாகம் வந்து கொஞ்சமாக தண்ணி குடிங்க. நடந்து முடிஞ்ச பிறகு நீ தண்ணி குடிச்சிக்கங்க, பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி நடந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நடக்கும்போது கூன் போட்டு நடக்கிறது, இப்படி சாஞ்சி நடக்கிறது அந்த மாதிரி நடக்காமல் கையை நல்லா வேகமாக வீசி நடங்க. உங்களுக்கு நடையான இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நடைபயிற்சியோட முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும்.